சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம ஸ்ருதி ஸ்டுடியோக்கு வந்த ரவியை பார்த்த ஸ்ருதி, என்ன நீ வந்திருக்கேன்னு கேட்க, நம்ம ரவியும் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கல, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, நம்ம ஸ்ருதியும் நான் ஃபுட்டை தானே ஆர்டர் பண்ணேன், செஃப் ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்ல, அதான் ஃபுட்டு வந்துருச்சுல, உட்காரு நான் பரிமாறேன்னு ரவி சொல்ல, உடனே நம்ம ஸ்ருதியும் உங்க ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டு டெலிவரி கொண்டு வந்து அவங்களே சர்வ் கூட பண்ணுவீங்களான்னு கேட்க, உடனே ரவியும் இப்ப நான் போயிட்டுமான்னு சொல்ல, ஸ்ருதியும் இப்ப நான் உங்களை போக சொல்லவே இல்லையேன்னு கேட்க, உங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணா கண்டிப்பா நீ தான் எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு தெரியும்னு ஸ்ருதி சொல்ல, உடனே ரவியும் எங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணா நான் வருவேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் நீ பண்ணிருக்கேன்னு சொல்ல, உன் முடிவுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு நம்ம ரவி கேட்க, அதுக்கு ஸ்ருதியும் என்ன முடிவுன்னு கேட்க, நான் வீட்டுக்கு போறத பத்தி தான் கேக்குறேன்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதியும் நான் டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்ல, உடனே ரவியும் சும்மா காமெடி பண்ணாத, நான் நம்ம வீட்டுக்கு போறத பத்தி தான் கேக்குறேன்னு சொல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்ம 2 பேரும் வரலன்னு வருத்தப்படுறாங்க. உடனே ஸ்ருதி யாரெல்லாம்னு கேட்க, உடனே ரவியும் அம்மா அப்பா எல்லாருமே தான், முத்துவும் தான் சொல்ல, உடனே ஸ்ருதியும் ஓ அவரும் ஃபீல் பண்றாரான்னு சொல்ல, உடனே ரவி நேத்து ரெஸ்டாரண்ட்ல என்ன பார்த்து முத்து பேசுனா, கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னான்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும் மீனாவும் தான் என்ன பார்க்க வந்திருந்தாங்க, உங்க அப்பா பண்ணது தப்பு தானே, நீங்க ஏன் அவரை கேட்கலன்னு என்ன கேட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு என்கிட்ட சாரி கேக்குறாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அதுக்கு ரவியும் அவங்க எதுக்கு சாரி கேட்கணும்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும் அதுக்கு என்ன பண்றது, சில பேருக்கு அமைஞ்ச ஹஸ்பண்ட் அந்த மாதிரின்னு சொல்ல, அவங்க கேட்டதுலயும் நியாயம் இருந்ததுன்னு ஸ்ருதி சொல்ல, உடனே ஸ்ருதி 2 தட்டை எடுத்துட்டு வந்து 2 பேருக்கும் சாப்பாடு தட்டுல போடுறாங்க. நீயும் சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி நம்ம ரவி கிட்ட உங்க அண்ணன் வந்து கூப்பிட்டாருன்னு சொன்னா, அப்ப நீ உங்க வீட்டுல இல்லையா, எங்க தங்கியிருக்கேன்னு கேட்க, அதுக்கு நம்ம ரவி இல்ல இப்ப நான் எங்க வீட்டுல தங்கி இல்ல, ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன், நீ எப்ப வரையோ அப்பதான் நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொல்றாரு.